की छोटी बहू। நீ ஏன் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிற? உன் புத்தியே இவ்வளவுதான். நான் என்ன பத்தி மட்டும் தான் பேசுறேன்க்கா. அப்ப சொல்லுங்க, நானும் இந்த வீட்டை விட்டு போகவா? இதெல்லாம் உன் எண்ணத்தை பொறுத்ததுதான் சின்னவளே. நீங்க எப்படி உங்க கருத்தை சொல்ல முடியுமோ அதே உரிமை இந்த மருமகங்களுக்கும் இருக்குது. அவங்க நியாயத்தை சொல்ல, அவங்க கருத்தை சொல்ல. இந்த வீட்டு மருமகளுங்க இந்த குடும்பத்து ஆபத்திலிருந்து காப்பாத்த போராடினப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அவங்களுக்கு உதவ யாருமே வரல. ஆனா இன்னைக்கு அவங்க நம்மள இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தின பிறகு அவங்கள திட்டுறீங்க. அதான் இவங்களும் பதிலடி கொடுத்துட்டாங்கல்ல. அட, இவங்க இந்த காலத்து பொண்ணுங்க. நம்மள மாதிரி தலை குனிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நிக்க மாட்டாங்க. சரி, உங்ககிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டேன். எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் தெரியணும். இவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பெரியத்த, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? எனக்கு தெரியும் அம்மா மேலையும் சின்ன அத்தை மேலையும் தப்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்க சிலரை மட்டும் கூப்பிட சொன்னீங்க, அவங்க நிறைய பேரை கூப்பிட்டாங்க, தப்பு நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க மருமகளுங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சமாளிச்சாங்க? வெளியில இருந்து வேற யாரும் பண உதவி செய்யல. நீங்க கொடுத்த பணத்துல இவ்வளவு அலங்காரம், இவ்வளவு பெரிய விருந்து, இவ்வளவு பஜனை, இதெல்லாம் சாத்தியமே இல்ல. வெளியில இருந்தும் எந்த பண உதவியும் கிடைக்கல. அப்ப எங்கிருந்து பணம் வந்துச்சு? அவங்கள பெருசா காட்டிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை விட பெரிய ஆளாகிடலாம்னு. ஆனா இந்த பணம் எப்படி வந்துச்சு? நாங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். நிச்சயமா அது தெரிஞ்சுக்கதான் நான் இவங்களை இப்ப வர சொன்னேன். மருமகளே, அத்தை, பணம் எப்படி வந்தது? அத்தை, நான் என்ன சொல்ல, என்கிட்ட தான் எப்பவும் பணமே இருக்காது. அப்புறம் உங்க மகனோட நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே. அவர் எப்பவுமே பண கஷ்டத்துல தான் தவிச்சிட்டு இருக்காரு. அவர் 500 ரூபாய் கொடுத்தாரு அன்னைக்கு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கடையில கடன் வாங்கி இன்னும் 500 ரூபாய் கொடுத்தாரு. ஆக மொத்தம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க எல்லாரும் டுக்குன் கிட்ட திருடி இருப்பீங்க இல்ல? அம்மா, யார் என்கிட்ட திருடுனாங்க? டுக்குன், நீ இந்த பூஜைக்காக எவ்வளவு பணத்தை அழிச்ச? எனக்கு உண்மையா சொல்லு. நீயும் உன் பொண்டாட்டிக்கு அடிமையாகிட்ட. உன் பொண்டாட்டிக்கு பணம் வேணும்னா நீயும் உடனே கொடுத்துருவ. அப்பா அம்மாக்கு பணம் கொடுக்க மட்டும் உனக்கு மனசு வராது. ஆனா ஒரு பூஜைக்காக இவ்வளவு பணத்தை வீணாக்கிட்ட. அம்மா, ஏன் இப்படி சொல்றீங்க? முதல்ல நான் ஏன் அம்மா அப்பாவோட தேவைகளை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பூர்த்தி செய்யறேன். அட, அம்மா அப்பா மட்டுமா என்ன, இந்த வீட்டுல எல்லாரோட சந்தோஷத்துக்காக பணத்தை செலவு பண்ண எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இன்னொன்னு, நான் என்கிட்ட எந்த பணமும் வாங்கல. ஆனா நான் கண்டிப்பா கொடுப்பேம்மா. முதல்ல எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியணும். ஏய் பாரு, நீயும் என்கிட்ட இருந்து திருடி இவங்க கிட்ட கொடுக்கல? இல்ல, இந்த உங்க பாக்கெட் தான் கவர்மெண்ட் ரேஷன் கடை மாதிரி ஆச்சு. அதுல ஒண்ணுமே இருக்காது. நீங்களே காலி செஞ்சிருவீங்க. நான் எதுவும் எடுக்கல. சாக்கடத, இனிமே என்கிட்ட இந்த பேச்ச வச்சுக்கிட்ட உனக்கு நல்லது இல்ல. அண்ணா, மெதுவா. இதுக்கு எதுக்கு இப்ப உங்களுக்கு இவ்வளவு கோபம்? இவ்வளோ பேரை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணா பணம் செலவாகி இருக்கும்தா. ஆனா இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். பணம் எப்படி கிடைச்சது? ஆஹானா, நீ நகைங்கள் அடகு வச்ச விஷயம் அத்தைக்கு தெரியவே கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. வீட்டோட லட்சுமி கையால இந்த தெருவுல இப்படி நகைகளை கொடுத்து பணம் கொண்டு வருது, இது அத்தை கொஞ்சம் கூட சரியா நினைக்க மாட்டாங்க. அவங்க பார்வையில இது ரொம்ப தப்பான விஷயம். நான் ஏதாவது மேனேஜ் பண்றேன்க்கா. அத்தை, அது நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னு. அப்புறம் போல்ட்டு அண்ணா 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்களும் பணம் கொடுத்தீங்க தானே அத்தை? உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்ட. அதுல இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யறது சாத்தியமே இல்ல. அது அத்தை, என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்துச்சு. அத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல. எப்பவாச்சும் ஏதாவது கஷ்டம் வந்தா உதவட்டுமேனுதான் அதை நான் எடுத்து வச்சிருந்தேன். திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதை அப்படியே பூஜைக்கு யூஸ் பண்ணிட்டேன்.
அப்ப உன் கையில காசு இல்ல தானே? ஆனா அத்தை, கிருஷ்ணரோட அருள் இருந்தா பணம் மறுபடியும் வந்துரும். வேற விஷயத்துக்கு போயிருந்தா அது கண்டிப்பா திரும்ப வராது. மறுபடியும் அங்க பணம் எப்படி வரும்? இப்ப நீ பணத்தை கூட சம்பாதிக்க ஆரம்பிப்பையா? கடவுள் விரும்புனா ஒரு நாள் இதுவும் கட்டாயம் நடக்கும் போல்ட்டு அண்ணா. ஏமாத்தக்காரி. என்ன சொன்னீங்க? ஏகிட்ட எப்படி பேசுனீங்கன்னா அவ்வளோதான், ஜாக்கிரதா. நான் ஏமாத்துக்காரின்னு சொன்னேன். சொன்னது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முன்னாடியும் நான் நிரூபிப்பேன் நீ நல்லா பொய் சொல்றேன்னு. அக்கா, இவர் ஏன் நிரூபிக்கிறத பத்தியே பேசுறாரு? எங்கேயும் போகல, தெரியாதுல. தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆக்கிடும். அப்படி நடக்க வாய்ப்பில்லக்கா. நான் அங்க தப்பான அட்ரஸ் தான் கொடுத்தேன். அப்ப இவருக்கு எப்படி தெரியும்? இவங்க சும்மா குத்து மதிப்பா கதை விடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்படியும் பணம் என் கையில இருந்து தானே போயிருக்கு, அதான உண்மை. அப்ப அவங்களுக்கு பணம் எப்படி வந்துச்சுங்கிறது முக்கியம் இல்லையே. இல்ல இவங்களுக்கு மறுபடியும் என்னாச்சு? விசாரணை ஆரம்பமாகிருச்சு. பெரியத்த இதை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆச்சரியம் இருக்காது. நம்ம வீட்டோட சின்ன மருமக ஏதோ தப்பான வழியில பணத்தை சம்பாதிச்சிருக்கான்னு. ஜாக்கிரதை போல்ட்டு. வார்த்தைய அளந்து பேசு. வீட்டு மருமக கிட்ட மரியாதையா பேசக்கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எங்க கிட்ட கணக்கு கேட்க வந்திருக்கீங்களா? உங்க எந்த கேள்விக்கும் நாங்க பதில் சொல்லணும்னு எனக்கு தோணல. அப்புறம் நீங்க பேசின இந்த பேச்சுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வர போல்ட்டு அண்ணா, இனி நான் உங்களை அண்ணான்னு கூட கூப்பிட மாட்டேன். ஏன்னா நீங்க அதுக்கு தகுதியானவரே இல்லை. இப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்னு. தப்பு செஞ்சவன் இவ்வளவு தைரியமா பேசுறான். என்ன ஒரு சூப்பர் சீன் இல்ல? கேளு சின்ன மருமகளே, உன்னோட இந்த முகமூடிய நான் எல்லாரும் முன்னாடியும் கிழிச்சு எரியிற வர அதுவரை நான் நிம்மதியா உட்கார மாட்டேன். அப்ப என்ன புது டயலாக் பேசுவான்னு பாக்குறேன். சொல்லுங்க, ஏன் கூப்பிட்டீங்க? முதல்ல இதை சொல்லு, நீங்க எல்லாரும் இதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எல்லா ராதா கிருஷ்ணனோட அருள், எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சாரு. நாங்க எதையும் சமாளிக்கல. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? ஆனா நான் என்ன பால் குடிக்கிற குழந்தையா? நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்கறதுக்கு. இது எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படும். அதுக்கு நீ இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண? நீங்க ஏன் திடீர்னு என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்க? பணம் எப்படி வந்துச்சுன்னா, நான் பணம் கொடுத்தேன்னு யாரு சொன்னது? அங்க நான் மட்டும் இல்லையே, மத்தவங்களும் இருந்தாங்களே, அவங்க கிட்ட கேளுங்க. அத்தை தான் எங்க 4 மருமகங்களுக்கும் இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அத்தையும் பணம் கொடுத்தாங்க இல்லையா? ஆனா எனக்கு கணக்கு ரொம்ப நல்லாவே பார்க்க தெரியும். அப்புறம் இந்த பூஜை எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு, டெக்கரேஷன்ஸ் பண்ணி இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்தாங்க. அவங்க எல்லாரும் பிரசாதமும் சாப்பிட்டாங்க. இதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதனால நீ சொல்லு, இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படியும் பிறந்த வீட்டுல உனக்கு உதவ முடியாதுன்னு எனக்கு தெரியும். அட, நான் என் பிறந்த வீட்டுல பணம் வாங்கினேன்னு நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? எங்க அம்மாவால அவங்க செலவையே சமாளிக்க முடியாது. அவங்க எப்படி கொடுப்பாங்க? அப்ப திடீர்னு உங்க கையில குபேரனோட புதையலேவா கிடைச்சிருச்சு இவ்வளவு பணம் வர்றதுக்கு, இல்லதானே? அப்ப எப்படி இந்த பணம் வந்துச்சு? நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க. அட, அது என்ன கடன்? எனக்கு யாரு கடன் கொடுப்பாங்க? அட, நீங்க என்கிட்ட ஏதேதோ கேள்வி கேக்குறீங்க. நான் அத்தை ரூமுக்கு போகணும், தூங்குறதுக்கு நேரம் ஆகுது. ஆனா
உங்களை நினைச்சுதா நான் இவ்வளோ கேவலப்பட்டு நிக்கிறேன். என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்குதா? ஹா, உங்களுக்கு இது தெரியாதா? பணத்துக்கு எப்படி ரெடி பண்ணீங்கன்னு தான் எல்லாரோட ஒரே கேள்வியா இருந்துச்சு. திடீர்னு இவ்வளவு அதிகமான ஆட்களுக்கு சாப்பாடு யாரு ஆர்டர் பண்ணது? அதுக்கும் கூட பணம் தேவைப்படும் தானே? யாரு பணம் கொடுத்தாங்க? 1 செகண்ட், சுக்குன் அண்ணா எதுவும் உங்களுக்கு கொடுக்கல? கடை அவர் உங்க அண்ணா, நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவரை பத்தி நான் என்ன சொல்றது? கிரேட், புரியுது. நீங்க என்னோட எந்த கேள்விக்கும் நேரடியா பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அட பாருங்க, இப்ப கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இவ்ளோ நல்லபடியா முடிஞ்ச பிறகு நீங்க ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் கிளப்புறீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அர்த்தம் இருக்குது அஹானா. நீ ஏதோ ஒரு பெரிய தில்லு முள்ளு பண்ணிருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க எந்த தப்ப பத்தி பேசுறீங்க? நீங்க உங்க நகைகளை ஏதாவது வித்தீங்களா? அட நகைங்க, நான் எங்க இருந்து நகைங்களை விற்பேன்? ஆனா எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மைய சொல்லு. பாருங்க, நான் இவ்வளோ நேரமா உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இந்த வீட்டோட பையன் தானே? இந்த பூஜைக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை இவ்வளவு சிறப்பா கொண்டாடணும்னு அத்தைக்கு எவ்வளவு ஆசைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு இந்த விஷயத்துல எந்த பொறுப்பும் இல்லைன்னு நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை. என் முழு சம்பளத்தையும் நான் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஆனா உனக்கு இது தெரியும் தானே? ஏன் உங்களோட பர்சனல் சேவிங்ஸ் தான் இருக்குதுல்ல? உங்க ஆபீஷியல் டூர் அதுவும் ஆபீஸ் காசுல தானே நடக்குது. அப்புறம் உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் கூட கிடைக்குது இல்ல? அதையும் நீங்க அத்தை கையில கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் ஆனா ஏன் சேவிங்ஸை நான் ஏன் அம்மாவுக்கு கொடுக்கணும்? ஏன் சேவிங்ஸை கொடுத்துட்டா ஏன் செலவை நான் எப்படி சமாளிப்பேன்? ஆனா ஃபர்ஸ்டுக்காக அத்தை உங்களுக்கு பணம் தர்றாங்க இல்லையா? நீங்க தினமும் வீட்டுல இருந்தே டிஃபன் கொண்டு போறீங்க. அப்படின்னா வெளியில சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் கூட பணம் செலவாகாது. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா என் சேவிங்ஸை என்னால அம்மா கிட்ட கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது இல்ல, அதை பத்தியும் நான் யோசிக்கணும். அதுக்காக நான் பணத்தை சேமிக்கணும். சரி, எதுவா இருந்தாலும் இது உங்க அம்மாவோட மரியாதை, அப்புறம் ஆசையை பத்தி. உங்க சேவிங்ஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் பணமாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா? என்ன விஷயம் மகானா? திடீர்னு என் அம்மா மேல அதிக அனுதாபம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணோட அனுதாபியா இருக்க முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அத்தையோட எல்லா உணர்வுகளையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க அதிகமா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ இந்த வீட்டு மருமகளா வந்த, அதனால இந்த வீட்டு மருமகளாவே இரு. நான் இந்த வீட்டு மருமக மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் யாருகிட்டயும் இதுவரை தப்பா நடந்துக்கல. இந்த வீட்டு மருமகன்னு சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனா நீ பேச்ச மாத்திரத நிறுத்து. நேரா விஷயத்துக்கு வாங்க. நீங்க பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? அப்புறம் உங்களாலேயோ இல்ல இந்த பணத்தாலேயோ நான் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க மாட்டேன் தானே? ஏன் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை வரணும்? நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு தப்பான வேலையும் நான் செய்யல. சரி, எதுவா இருந்தாலும் இதையெல்லாம் விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட BA எக்ஸாம்ஸ் டேட் வந்துருச்சு. என்ன விஷயம்? ஆனா இந்த பேச்செடுக்க கரெக்டான டைம் தான் இது. இத பேசுறதுக்கு இதுதான் நேரமா? அப்புறம் அம்மா கூட உங்களுக்கு ரொம்ப நட்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அம்மா கிட்டயே பர்மிஷன் கேட்டுக்கோங்க. உங்களை காலேஜ்ல வந்து விட சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் இந்த விஷயத்துல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா? ஓகே, நீங்க இதுல எல்லாம் தலையிட விரும்பலனா பூஜைக்கான பணம் எங்கிருந்து வந்துச்சுங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்கறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா ஒருவேளை நீ என் மனைவிங்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் புருஷங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னா, என் விஷயத்திலயும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்குதானே? என் எக்ஸாம்ஸ் பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. எனக்கு BA எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் ஃபேமிலி ரொம்ப கன்சர்வேட்டிவ்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. அவங்க இதையெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க.
அப்புறம் இப்ப எக்ஸாம் எழுதுறதால என்ன பயன்? உங்க பிஏ படிக்கனால என்ன பயன்? ஏன் அப்படி என்ன? நான் பிஏ பாஸ் பண்ணி ஏதாவது நல்ல வேலையில சேர கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? வேலை? ஹா, நீங்க வேலை செய்வீங்களா? அதுவும் இந்த வீட்டுல இருந்துகிட்டு. என்ன நினைக்கிறீங்க ஆஹானா? ஏன் இந்த வீட்ல முதல்ல நீங்க இதையெல்லாம் தவிர வேற எதையும் சிந்திக்கவே இல்லை. உங்களுக்கு கூட இதெல்லாம் தோணல தானே இந்த வீட்டு மருமகளுங்க கிருஷ்ண ஜெயந்தி பூஜைய இவ்ளோ சூப்பரா செஞ்சு முடிப்பாங்கன்னு. ஆனா பாருங்க, உங்க முன்னாடியும் உங்க வீட்டுக்காரங்க முன்னாடியும் நாங்க எவ்வளவு நல்லா இந்த பூஜையை பண்ணி முடிச்சோம். இத செய்ய முடியும்னா எங்களால இன்னும் பல விஷயங்களை செய்ய முடியும். மாற்றம் தான் இந்த உலகத்தோட விதி. ஓ அப்படியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன விஷயம் ஆஹானா? நீங்க எங்க வீட்டோட விதிமுறைகள், சட்ட திட்டங்கள், ஒழுக்கம் எல்லாத்தையும் மாத்த வந்தீங்களா, இல்ல எங்க வீட்டோட மருமகளாக வந்தீங்களா? நான் என் உரிமையை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே என் வீட்டுல இருக்கவங்க நீங்க எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. அப்ப நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தேன், என்னோட எக்ஸாம் எழுதுற விஷயத்த. அப்ப நீங்க ஏன் சம்மதிச்சீங்க? ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால இனி நான் இந்த வீட்டுல அவமானங்களை சகிச்சுக்க மாட்டேன். நினைவிருக்கட்டும். இன்னைக்கு வரை எனக்கு என்னவெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் நான் தனியாவே சகிச்சுக்கிறேன். என்னால உங்களுக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்படின்னா நீ என் பேச்ச கேட்க மாட்டேன். அட, எந்த பேச்ச கேட்கணும்னு என்கிட்ட தெளிவா சொல்லுங்க. ஆனா நீ எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாதுன்னு மட்டும்தான் நான் விரும்புறேன். நீங்க யாருகிட்டயாவது பணம் வாங்கி இருந்தாலோ கடன் வாங்கி இருந்தாலோ தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. நான் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்குவோம், அதனால என்ன? நீங்க இந்த பணத்தை கொடுப்பீங்களா? நான் ஏன் திருப்பி கொடுக்கணும்? இந்த பொறுப்பை நான் ஏத்துக்க சொன்னேனா? நான் உங்களை தடுத்துக்கிட்டே தானே இருந்தேன். ஆனா உங்களுக்கு பந்தா காட்டணும், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. இந்த பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கிட்டீங்க, அதனால நீங்களே பணத்தை திருப்பி கொடுங்க. அப்படின்னா இந்த எல்லா கேள்விகளையும் கேட்கறதுக்கு அவசியமே இல்லை. ஓகே, அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா என்கிட்ட உதவி கேட்டு வரக்கூடாது. நான் எப்ப உங்ககிட்ட உதவி கேட்டேன்? நான் எந்த ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் நீங்க எப்போவாவது எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? நீங்க எந்த ஆபத்தை பத்தி பேசுறீங்க? வாவ், நான் எத்தனை முறை ஆபத்துல சிக்கி இருக்கேன். சில நேரங்கள்ல என்ன பிறந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க, சில நேரங்கள்ல போலீஸா அங்க கூட்டிட்டு வருவாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யல இல்லையா? நான் உங்களுக்கு துணையா நிக்கல. நீங்க எனக்கு துணையா இருந்தீங்க, ஆனா அந்த துணையால எந்த பயனும் இல்லை. இல்லைன்னா நான் இப்படி சொல்லவா, அத துணை நிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அத்த என்னைய பிறந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்புனப்போ என்ன அங்க விடுறதுக்கு நீங்க தானே வந்தீங்க. நான் இங்க இருந்து போனதை உங்களால தடுக்க முடிஞ்சுதா? இல்லதானே? வேற வழி இல்லாம தானே அப்படி பண்ணேன். ஆஹானா சரி, இருக்கட்டும், அது உங்களோட நிர்பந்தம்னு ஏத்துக்கிட்டேன். இப்ப நடந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை எடுத்துக்கோங்க. அத்தை எங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அப்ப நீங்க எனக்கு ஏன் துணையா இல்ல? உண்மையா பெரிய மாமா தான் நிர்பந்தத்துல இருக்கிறாரு, ஆனாலும் அவரால முடிஞ்ச அளவு அவர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. பூஜை நேரத்துல அவர் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாரு. ஆனா நீங்க அத கூட செய்யல, வேடிக்கை மட்டும் தான் பாத்தீங்க. பாரு ஆஹானா, நான் உங்ககிட்ட வாக்குவாதம் செய்ய விரும்பல. நான் என்ன பண்ணேனோ அது கரெக்ட் தான். அப்புறம் அம்மா இவ்வளவு பணத்தை வாரி இறைக்க எந்த உரிமையும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அவங்க ஏன் இதையெல்லாம் பிளான் பண்ணாங்க? அவங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்க கூடாது. அப்புறம் தன் மருமக பணம் கொண்டு வந்து கொடுப்பான்னு அம்மா ஏன் நினைச்சாங்க? அட, நீ எங்கிருந்து அவங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுப்ப? அம்மா இதையெல்லாம் யோசிக்கல. தன் மகன்கள் தன் பேச்ச கேட்கலன்னு அம்மா முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னா நான் மருமக கிட்ட போறேன், ஏன்னா அவங்க பணம் கொண்டு வந்து தருவாங்க. ஆனா அம்மா இதை சரியா தான் பண்ணாங்களா? ஐயோ, தலை வலிக்குதே. நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்க, ஏதேதோ யோசிக்கிறீங்க. சரி, இதையெல்லாம் விடுங்க, போகட்டும். எனக்கு லேட் ஆகுது, நான் தூங்க போறேன். ஆஹானா, நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு வார்னிங் தரேன். இந்த பண விஷயத்துல நீங்க மாட்டிக்கிட்டா நான் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டேன். என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல.
எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதை நான் தனியா தான் சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அப்ப நீங்க ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. ஆமா இல்ல, அதனாலதான் என்கிட்ட நீங்க இவ்வளவு வசனம் பேசுறீங்க. நான் உங்க கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்றேன். ஆஹானா, நான் லாஸ்ட் டைமா ரிக்வெஸ்ட் பண்றேன், தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்க? நீங்க வட்டிக்கு பணம் வாங்கல? ஆஹானா, யாரும் வசூல் பண்ண நம்ம வீட்டை தேடி வரமாட்டாங்க தானே? நம்ம நிறைய விவாதம் செஞ்சுட்டோம். இப்ப இதை விடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை நானே தனியா சமாளிச்சுக்குவேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆஹானா, நீங்க பண்ண தப்பையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன்னு வச்சுக்குவோம். நீங்க எனக்கு துணையா நிக்க போறது இல்லையே. என்னோட தப்பை எப்பவும் நானே தான் திருத்திக்கணும். நீங்க எதை என்னோட தப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணதான் எனக்கு தோணல. அப்புறம் நான் அந்த பணத்தை கடனா வாங்கியிருந்தாலும் அதை நான் தானே திருப்பி தருவேன். நீங்க என்ன பணமா கொடுப்பீங்க? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, நீங்க யாருக்கிட்ட எவ்வளவு பணம் கடனா வாங்குனீங்க? ப்ளீஸ். நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல போறதில்ல. நீங்க உங்க மனசார என்ன உங்க மனைவியா ஏத்துக்கிற வரைக்கும், என் ஒவ்வொரு சுகதுக்கத்திலும் ஆபத்திலும் என்ன உங்க பாதியா ஏத்துக்கிற வர, நீங்க என் கூட உறுதியா நிக்காத வர, நீங்க எனக்கு எப்பவுமே துணையா இருக்கிறீங்கன்னு நீங்களே சொல்ற வர, அன்னைக்கு மறைக்காம எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி, போய் தூங்குங்க. டயர்டா இருப்பீங்கல்ல. வந்திருந்த கெஸ்ட்டுங்க கூட அரட்டை அடிச்சு நானும் வர்றேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.